Hey guys, it's me again, Swarna பேசுறேன் THAMAKAISSல. இந்த வீடியோல ஹேண்ட்மேட் பேப்பர் Dress எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவும் அதான் போட்டிருந்தேன், பட் இந்த வீடியோல ஷர்ட், டை, கோட்லாம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அந்த One eternity later. புக்ல greeting எல்லாம் டெக்கரேட் பண்ணா சூப்பரா இருக்கும். கையால வேற பண்ணி கொடுக்குறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். Let's start from making a shirt. 15x20 ஒரு ரெக்டாங்கிளான ஷீட் வச்சுருக்கேன். இதை வெர்டிக்கலாக வச்சு நான் ஃபஸ்ட்டு ஹாஃபாக மடிக்கிறேன். வெர்டிக்கலாக வச்சு மடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லிம்மாக ஒரு ஷர்ட் கிடைக்கும். இல்லை நான் ஒரு சப்பி ஃப்ரெண்டுக்கு இந்த பேப்பரை கொடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஹரிசாண்டலாக வச்சு மடிச்சுக்கோங்க. ஹாஃபாக மடிச்சுட்டு பேப்பரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பி அந்த சென்ட்ரல் லைனுக்கு இன்னொரு ஹாஃப் மடிக்க போகிறோம். இதோ இது மாதிரி ஒரு சைட் ஃபஸ்ட்டு ஒரு சைடு மடிங்க, அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடும் மடிங்க. மடிச்சுட்டு பேப்பரை திருப்புங்க. திருப்பிட்டு இந்த எட்ஜில் சின்னதாக மடிச்சுக்கோங்க. மெஷர்மெண்ட்லாம் எதுவும் வேண்டாம், இது மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு பேப்பரை திருப்புங்க. திருப்பிட்டு ஒரு சின்ன ட்ரையாங்கிள் சென்டர் லைன் இருக்கு இல்லையா, அது மேலே இருக்கிற மாதிரி இது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மடிச்சுக்கோங்க. அப்புறம் இதே மாதிரியே ஆப்போசிட் சைடும் ஒரு சின்ன ட்ரையாங்கிள். என்னென்னா அந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட எட்ஜும் ஒரே இடத்துல மீட் ஆகணும். அப்போ தான் இது வந்து நமக்கு காலராக ஆக்ட் ஆகும். ஸோ ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கிறதுக்காக அந்த சென்ட்ரல் லைனில் மடிக்கிறோம். அப்புறம் ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி மடிக்கிறோம். இதுதான் நம்ம காலர். வேணா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணிக்கலாம். அப்புறம் ஆப்போசிட் சைடை இது மாதிரி இந்த இடம் தெரியுதா, அதுக்குள்ளே இப்படி இன்டர்செக்ட் பண்ண போகிறோம். வச்சு கீழே வந்து அழுத்திருங்க. அவ்வளோதான், நம்ம ஷர்ட் ரெடி. ஓகே, இட்ஸ் டைம் டு மேக் அ டை. டைக்கு 7x7 ஒரு ஸ்கொயர் ஷீட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் இதை ட்ரையாங்கிளாக மடிச்சுக்கோங்க. ட்ரையாங்கிளாக மடிச்சுட்டு ஓப்பன் பண்ணி திரும்பியும் இதை நான் 2 ட்ரையாங்கிளாக மடிக்க போகிறேன். அந்த சென்டர் எட்ஜுக்கு சின்னதாக 2 சைட்லேருந்தும் ட்ரையாங்கிள். ஃபஸ்ட்டு ஒரு சைடு மடிங்க, அதுக்கப்புறம் திருப்பி ஆப்போசிட் சைடு மடிங்க. மடிச்சுட்டு பேப்பரை திருப்புங்க. திருப்பி இது மாதிரி மடிச்சுக்கோங்க, அந்த சென்ட்ரல் லைனில் இருக்கிற மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு நேராக இருக்கும். மடிச்சுட்டு திரும்பியும் மேலே இது மாதிரி மடிங்க. மடிச்சுட்டு ஓப்பன் திருப்பி இது மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த இடத்த நம்ம ஆப்போசிட் சைட்லேருந்து உள்ளே மடிக்க போகிறோம். அந்த சென்ட்ரல் லைனுக்கு மடிங்க. கரெக்டாக சென்ட்ரல் லைனுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தால் தப்புலாம் கிடையாது. என்னென்னா கீழே அந்த வி வந்து கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான் நம்ம டை ரெடி. ஆனால் சைடில் ரொம்ப பெருசாக இருக்கா, அதனால நான் திரும்பியும் இன்னொரு வாட்டி இது மாதிரி மடிக்க போகிறேன். உங்களுக்கு அப்படி இருக்கிறதே ஓகே அப்படின்னா அப்படியே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் லைட்டாக ஓவர்லேப் ஆனால் தப்பு கிடையாது. நான் வந்து இதை உங்களுக்கு நார்மல் பேப்பரில் செஞ்சு காமிக்கிறேன். நான் வந்து சார்ட் தான் எனக்கு பிளாக் கலரில் கிடச்சிச்சு. ஸோ அதுக்காக நார்மல் பேப்பரில் செஞ்சுருக்கேன். சார்ட்டில் வந்து ஃபோல்டிங்ஸ் அந்தளவுக்கு கிளியராக தெரியாதுங்கிறதுனால நார்மல் பேப்பரில் செஞ்சு காமிச்சிருக்கேன். டை ரெடி. இந்த டையை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இட்ஸ் டைம் டு மேக் அ கோட். கோட்டுக்கு 9x17 சென்டிமீட்டருக்கு ஒரு பிளாக் சார்ட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் இதை ஹாஃபாக மடிச்சுக்கலாம். ஹாஃபாக மடிச்சுட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி ஷர்ட் எடுத்துக்கோங்க. ஷர்ட்டில் வந்து இந்த சென்ட்ரல் லைன் கைட்லைன் இருக்கும். அப்புறம் இப்போ கோட் மடித்தோம் இல்லையா, அதோட சென்ட்ரல் லைனும் ஷர்ட்டோட சென்ட்ரல் லைனும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு திருப்பி இப்போ மடிக்கிறேன்ல அது மாதிரி மடிச்சுக்கோங்க. 2 சைடும் மடிங்க. அந்த கைட்லைன் யூஸ் பண்ணிங்கன்னா ஈக்குவலாக இருக்கும் உங்களுக்கு. மடிச்சுட்டு இப்போ வந்து கோட் வந்து வி மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக இப்படி நான் மடிச்சுக்கிறேன். ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கொஞ்சம் அது கோட்லேருந்து வெளில வந்திருக்கணும். இதே லென்த்துக்கு ஆப்போசிட் சைடும் இப்படி மடிச்சுக்கோங்க.
கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா 2 சைடு ஈக்குவலாக இருக்கிறதுக்கு பார்த்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கோட் ரெடி, டை ரெடி, ஷர்ட்டும் ரெடி. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஷர்ட்டையும் டையையும் கம் போட்டு ஒட்டிடலாம். டையில் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. என்னென்னா டையில் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும், அப்புறம் ஷர்ட்லேயும் இருக்கும். அந்த லைனும் ஷர்ட்டில் இருக்கிற லைனும் டையில் இருக்கிற லைனும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இப்படி நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு டை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அப்புறம் கோட்டுக்கு வந்து அந்த கீழே இந்த இடம் இருக்கா, அந்த இடத்துல மட்டும் கம் ஒட்டிக்கோங்க, மற்ற இடம்லாம் ஒட்ட வேண்டாம். காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, காஞ்சாச்சு. இப்போ இதுதான் ஸ்பெஷல் பார்ட் ஆஃப் த ஷர்ட். இப்போ பேப்பர் வச்சுருக்கேன் இல்லையா, ஹாப்பி பர்த்டே. இது உங்களுக்கு ப்ரெசன்ட் யாருக்காச்சும் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். ஹாப்பி பர்த்டே தான் எழுதணும்னு இல்லை, இங்கே தான் உங்களோட க்ரியேட்டிவ் ஐடியாஸ்லாம். இப்போ இந்த இடத்துக்குள்ளே இதை வச்சிடலாம். நீங்கள் க்ரியேட்டிவாக என்ன வேணால் எழுதி இதுக்குள்ளே வைக்கலாம். ஒரு சீக்ரெட் மெசேஜாக கூட இருக்கும் இது. அப்புறம் கோட்குள்ளே இப்படி வச்சிட்டிங்கன்னா உள்ளே எழுதியிருக்கிறதும் தெரியாது. அவ்வளோதான், நம்ம ட்ரெஸ்ஸு, டை, ஷர்ட், கோட் எல்லாம் ரெடி. இப்போ உங்களுக்கு ஒரு ஷர்ட் நான் வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே என்ன சீக்ரெட் மெசேஜ் இருக்குன்னு பார்க்கலாமா? எஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருக்கா இந்த எப்படி ஷர்ட் பண்ணுறது, டை பண்ணுறது, கோட் பண்ணுறதுலாம்? ஓகே, இதை இப்போ அரேஞ்ச் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நான் 3 ஷர்ட் பண்ணி வச்சுருந்தேன், இருங்க. இது கோட்டை விட கோட் இல்லாமல் நல்லா இருக்கு. வச்சு அரேஞ்ச் பண்ணி தான் பார்ப்போமே எப்படி இருக்குன்னு. ஓகே, என்ன கைஸ், ஷர்ட்டு, கோட்டு, டைலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? ட்ரெஸ்ஸை பண்ணுங்க, உங்க அண்ணனுக்கு, அப்பாக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்லாம் கிஃப்ட் பண்ணி தள்ளுங்க. அவங்க அப்படியே சந்தோஷத்துல துள்ளணும். ஓகேவா? அதுக்கப்புறம் சீக்ரெட் மெசேஜ் எழுதி கொடுங்க. அதை வந்து அவங்க படிச்ச மாதிரி இருக்கும், மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரியும் இருக்கும். ஓகேவா? அப்புறம் ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு கமெண்ட்ல மறக்காம அது எப்படி வந்துச்சுன்னு லீவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல பேக்ரவுண்ட் பிடிச்சிருக்குன்னு லீவ் பண்ணுங்க. அப்புறம் இன்ட்ரோ அண்ட் எண்டிங் வீடியோ இதுல எடுக்கணும்னாலும் சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ எடுக்கிறோம். ஓகேவா? அப்புறம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.